கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கொரிந்து பட்டணத்திலே வாழுகிற மனிதர்களும் திருச்சபையிலே உள்ளவர்களும் பன்முகத்தன்மையாளர்களாக இருந்த பொழுதிலும் அவர்களை பவுல் சகோதரரே என்று அழைக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவுக்குள் வளர்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சகோதரராய் இருக்கிறது போல எனக்கும் சகோதரராய் இருக்கிறீர்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதாவது யூதர்கள் தங்கள் யூத இனத்தை அல்லாத எவரையும் சகோதரர்கள் என்று அழைப்பது இல்லை. ஆனால் இந்த கொரிந்து பட்டணத்திலே வாழுகிற அநேகர் கிரேக்கர்களாக, பாதி யூதர்களாக அல்லது ரோம வம்சத்தை சார்ந்தவர்களாக, இப்படி காலனி என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் வாழுகிற இந்த பூமியிலே இருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட திருச்சபை மக்களை சகோதரரே என்று அவர் மரியாதையாக அன்புடனும் அழைக்கிறதை பார்க்கிறோம். நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அதாவது ஃபிலாசபி, தத்துவ ஞானம், அந்த ஞானத்தோடையோ அல்லது கவி திறனுடைய அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையோ அப்படிப்பட்ட மொழி நடையிலையோ நான் உங்களுக்கு எனது அனுபவத்தை அறிவிக்க வரவில்லை. ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு மையமாக வைத்திருந்து அறிவித்தேன். நாட் விஸ்டம் சென்டர் பட் ஃபெய்த் சென்டர், காஸ்பல் சென்டர். நான் கிறிஸ்துவை மையப்படுத்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதை விளக்கப்படுத்துவதற்காகத்தான் இந்த முதல் 5 வசனங்களை அவர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். முகவுரையிலே நாம் பார்த்தது போல எல்லா விதத்திலும் கொரிந்து வளர்ந்த ஒரு ஞானத்திலும், அறிவிலும், செல்வாக்கிலும், அழகிலும், அந்தஸ்திலும், இப்படியெல்லாம் வியாபார நோக்கத்தோடும் வளர்ந்திருந்த அந்த கொரிந்து பட்டணத்திலே கிறிஸ்து மாத்திரம் இல்லாதிருந்தார் என்றும் கூட சொல்லலாம். ஆதலால் நீங்கள் அறிந்திருக்கிற ஞான மார்க்கத்தை குறித்து அல்ல, ஆவிக்குரிய மனமாற்றங்கள் உண்டாக வேண்டிய இயேசு கிறிஸ்துவையே நான் உங்களுக்கு அறிவித்தேன். அந்த இயேசு கிறிஸ்துவையும் கூட அற்புதம் செய்கிறவராகவும் ஆசீர்வதிக்கிறவராகவும் அல்ல, சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுக்கு நான் அறிவிக்க தீர்மானித்திருந்தேன். உங்களுடைய பின்புலத்தை பார்த்து எனக்கு ஒரு விதமான பலவீனமும் பயமும் நடுக்கமும் இருந்தது. உங்களுக்கு நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை எப்படி பிரசங்கிப்பேன் என்ற பயம் எனக்கு இருந்தது. அவர் இந்த வசனத்தை சொல்லும்போது தன்னை குறித்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுகிறார், என்ன முதன்மைப்படுத்துகிறார் என்றால், அவர் தனது அறிவு, தனது சரீர பலத்தை சார்ந்து இந்த ஊழியத்தை செய்யாமல் தேவனுடைய ஞானத்தையும், தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையையும், தேவனை சார்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி, ஆவிக்குரிய அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தி, ஆவியானவரின் கிரியையினாலே அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களும் இவர்களுக்குள்ள ஆழமாய் பதியத்தக்கதாக ஆவியிலே நிறைந்தவராய் ஊழியம் செய்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது முற்றுமுடிய பரிசுத்த ஆவியானவர் தமது ஞானத்தினால் எனது பிரசங்கத்தை உறுதிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறார் என்றால் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டதற்கான நோக்கங்கள் என்னவென்று நாம் பார்க்கும்போது, ஆவியானவர் மனுஷனுடைய பாவங்களை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் காணப்பட்டார். நாம் இப்படி ஜெபிக்க வேண்டும் அறியாதிருந்தபடியினாலே நமக்கு நம்மோடு கூட இணைந்து ஜெபிப்பவராகவும் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவராகவும் இருந்தார். சந்தேகப்படாமல் ஆழமான விசுவாசத்திலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் வாழ்வதற்கு நம்மை வழிகாட்டியவராக, அதாவது மனதிலே மாற்றங்களை உண்டாக்குறவராக காணப்பட்டார். ஒருவேளை பவுல் இந்த கொரிந்தி பட்டணத்திலே வாழும்போது இவர்களுடைய பாவ வாழ்க்கையை கண்டு இவர்களுக்கென்று பிரத்யேகமாக அவர் ஜெபம் செய்திருக்க வேண்டும். மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவர் ஜெபித்திருக்க வேண்டும். புதிய விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அசுத்த வாழ்க்கைக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை உணரும்படியாக அவர் ஜெபித்திருக்க வேண்டும். பொல்லாத அசுத்த ஆவிகளின் கிரியைகள் நீக்கப்பட்டு அவர்கள் சரீரத்திலும் ஆவியிலும் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்திருக்க வேண்டும். ஆதலால் அப்படிப்பட்ட போதனைகளை அவர் இந்த கொரிந்து பட்டணத்திலே வாழும்போது நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். பாவத்திற்கோ சாபத்திற்கோ அடிமையாயிருந்த மனிதர்களை விடுவிப்பதற்கே கிறிஸ்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அதைத்தான் அவர் 2ஆம் வசனம் முதற்கொண்டு அவர் இப்படியாக சொல்லி கொண்டு வருகிறார். இந்த ஞானமானது உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன்
நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியத்தையே, அது தேவ ஞானத்தையே உங்களுக்கு நான் பேசுகிறேன். இந்த தேவ ஞானமே ஹை டேர்ம் குவாலிட்டி, உயர் ரக தரம் வாய்ந்ததாய் இருக்கிறது. இந்த உலக மக்களுடைய அறிவுக்கு உட்பட்டு இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவரும் இதை அறியவில்லை. அதாவது பிலாசபி தத்துவங்களோ, மேஜிக் மாயாஜாலங்களோ, அப்பாற்பட்ட இந்த அற்புத மனதிலே, மனிதனுடைய எண்ணங்களிலே, சிந்தைகளிலே ஏற்படுத்துகிற மாற்றத்தை எவரும் அறியவில்லை. இது இரகசியமாக இருந்தது. இது தேவனுடைய ஞானமாக இருந்தது. இது உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் மனிதர்களுக்கென்று ஏற்படுத்திய ஆவிக்குரிய மறுமலர்ச்சியாக இருந்தது. இது மறைக்கப்பட்டு இருந்தது. கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவை கொண்டு தேவன் நமக்கு இவைகளை வெளிப்படுத்தினார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகளோ அல்லது ஆன்மீக ஜீவிகளோ சுயபலத்தாலே தேவனை அடைய முடியும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற பிரபுக்களோ ஒருவரும் இதை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களால் அவைகளை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே இருந்தபடியினாலே சிலுவையிலே அறைந்தார்கள். 9ஆம் வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 2 முக்கிய வசனங்களை இங்கே பவுல் உறுதிப்படுத்துகிறார். உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் இந்த ரகசியத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அது இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் தம்மிடத்தில், அவரிடத்தில் எனக்கு தேவன் வேண்டும், எனக்கு தேவன் வேண்டும், நான் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்கள் என்று அர்த்தம். அவர்களுக்கென்று தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. அதாவது இந்த சரீர பிரகாரமான அவயங்களிலாலே அவைகளை உணர்ந்து கொள்ள முடியாது. நம்முடைய உணர்வுகளுக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மாற்றங்களை ஆத்துமாவிலே உண்டாக்கக்கூடியதுதான் அந்த அற்புத நிகழ்வு. நமது வாழ்க்கையிலும் கூட பாவம் செய்து அல்லது கீழ்ப்படியாமையினாலே முரட்டாட்டம் பிடித்து மனதளவிலே காயம்பட்டு ஒரு சமாதானமற்ற நிலையிலே அலைந்து கொண்டிருக்கும் போது சனப்பொழுது கிறிஸ்துவின் சமூகத்திலே முழங்கால் படியிட்டு என்னை மன்னியும் என்ற நாம் ஒரு சொட்டு கண்ணீரோடு எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது நம் மனதிலே ஒரு அசாதாரணமான சமாதானம் ஆட்கொள்ளும். இந்த உலகத்திலே மனிதனை படைப்பதற்கு முன்பாக தேவன் சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டுதான் மனிதனை படைத்தார். இதெல்லாம் மனிதனுடைய சரீரத்தோடு சேர்ந்து தேவைப்பட்ட பொருட்களாக இருந்த பொழுதிலும் தேவன் அவனுடைய ஆத்மாவுக்கென்று படைத்து வைத்திருக்கிறவைகளை இந்த சரீர கண்களும் இந்த சரீர காதுகளும் கேட்டும் கண்டும் உணர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாகவும் ஆழமாகவும் இருக்கிறதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார். ஒரு மனிதனுக்கு இது தேவை என்று பிற ஒரு மனிதனாலே தான் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் சோகமாய் இருக்கிறான் என்று ஒரு பிற மனிதன் அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் அவனுடைய சரீரம் அதை வெளிப்படுத்துகிறது. அதே போல தேவனுடைய ஆவியை உடையவர்கள், தேவனுடைய வெளிப்பாடு, தரிசனம், உறவு, அவர் எனக்காக வைத்திருக்கிற பொக்கிஷம், இவைகளை குறித்தான உணர்வு, விசுவாசம், இவைகளையாம் உடையவர்கள்தான் தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் உணர்ந்து கொள்ள முடியும். இது மனித ஆவிக்கு ஒரு ஆவி ஒத்திருக்கிறது என்ற அர்த்தம். மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒத்த மைண்டு, அந்த ஆவி ஒத்திருக்கிறது என்று அர்த்தம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், அதாவது மேஜிக் வேர்ல்டில் நாங்கள் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். இது நல்லது, இது கெட்டது என்று மனசாட்சி பகுத்தறியக்கூடிய அந்த ஆவி இருக்கிறது அல்லவா, அந்த மனசாட்சி சொல்லுகிற சொல்லானது தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதம். சில காரியங்களிலே, சில சூழ்நிலைகளிலே முடிவு எடுப்பதற்கு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அதை தவறு என்று சொல்லலாம் அல்லது சரி என்று சொல்லலாம். ஆனால் மனசாட்சி
தெளிந்த நிலையிலே அந்த முடிவை எடுக்கும். அந்த முடிவிலே அது ஒருபோதும் பிசகாது. தவறு செய்து விட்டோமா என்று சொல்லி பிற்காலங்களிலே அது தன்னை ரெக்ரீட் ஆகாது. அதாவது மனம் வருந்தாது. அப்படிப்பட்ட ஆவி நிலையிலே இந்த தருணங்கள் எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது. அவைகளை நாங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது சுற்றி நடக்கிற அநேக காரியங்கள் தவறாக நடக்கும் போதெல்லாம் நம் மனம் அடிமனதிலே சொல்லும், இல்லை, நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தாய், தேவன் சொல்லித்தான் இதை செய்தாய். இவைகளிலே நஷ்டமே வந்தாலும் உலக பிரகாரம் காரியங்களிலே அது தவறு போல தோன்றினாலும் தேவன் உனக்கு சொன்னார், நீ செய்தாய். அதாவது உயர்ந்த படிப்புகளை விட்டுவிட்டு ஊழியத்திற்கு செல்வது, மிகுந்த செல்வம் தன்னை நோக்கி வரும்போது நிராகரிப்பது, சில வேலைகளை ஆண்டவர் இந்த வேலை உனக்கு வேண்டாம் என்று சொல்வதை கேட்டு அந்த வேலையை ரிசைன் செய்வது, சில காரியங்களை செய்வதனால் மிகுந்த லாபம் உண்டாகும், ஆனால் அது நேர்மையானதாக இருக்காது அல்லது தேவன் ஆசீர்வதித்ததாக இருக்காது. அது மனதிலே தோன்றும் போது அந்த காரியத்தை நாம் செய்யாமல் தவிர்ப்பது, திருமணங்களிலே அப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பது, இவைகளில் அடங்கும். ஏனெனில் கொரிந்தியர்கள் சரீர பிரகாரமான வளர்ச்சியை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவி மார்க்கத்திலே உணர்ந்து மனம் திரும்ப வேண்டிய சூழல் இல்லாதபடினாலே ஜென்ம சுபாவம் பரம்பரையாய் அவர்கள் பழகி கொண்டு வந்திருந்த ஜென்ம சுபாவம் அவர்கள் சரீரத்தையும் அறிவையும் ஆட்கொண்டிருக்கிறது. மசில்ஸ் மெமரி என்று சொல்லுவார்கள். ஒரு காரியத்தை அவர்கள் பழக்கப்படுத்தி விட்டால் அது தவறா அல்லது சரியா என்று சிந்திப்பதற்கு இடமே இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அதுதான் ஜென்ம சுபாவம். திருடு, விபச்சாரம், பொய் பேசுதல், கொலை செய்தல், அபகரித்தல், வஞ்சகமாயிருத்தல், இதெல்லாம் அநேகர் பாவம் என்று நினைப்பது இல்லை. காரணம், தலைமுறையாய் அவர்களுக்குள்ளாக செல்ஸ் மெமரியில் அது ரெக்கார்டாக இருப்பதனால அந்த ஜென்ம சுபாவம் அவர்களை விட்டு போவது இல்லை. லாஜிக் பேசுவாங்க. அதற்காக அவர்கள் ஆர்கியூ பண்ணி தாங்கள் செய்தது தவறு இல்லை, சரி என்று லாஜிக் பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் ஜென்ம சுபாவமான மனிதர்கள். அந்த ஜென்ம சுபாவத்திற்கு மட்டும் தீனி போட விரும்புகிறவங்களுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்காது. ஆவிக்குரிய வெளிப்பாட்டோடு ஒருவர் பேசும்போது அது அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றுமா. 14ஆம் வசனம், அவன் கிடக்கான் பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்கள். இதில் எவ்வளோ லாபம் இருக்குது, இதை விட்டுட்டு அவன் என்னமோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசாட்சியும் ஆவியானவரும் ஒருங்கே இணைந்து இது உனக்கு வேண்டாம் என்று சொல்லுவதை ஆவிக்குரியவர்கள் ஆழமாய் பற்றி பிடித்து கொள்வார்கள். அதுதான் நிதானித்து அறியக்கூடிய அறிவு. 15ஆம் வசனம் இவைகளை சொல்லுகிறது. வேறொருவன் அதை குறித்து ஆராய்ந்து ஏன் இவர் இப்படி செய்தார், ஏன் இதை இப்படி பேசினார், ஏன் இதை இப்படி விளக்கப்படுத்தினார் என்று அவர்களால் நிதானிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வெளிப்பாடு இருக்கிறது என்று அர்த்தம். பிரியமானவர்களே, நமது சரீரங்களிலே